வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் முதலாம் நாள். இன்று பங்குனி மாத பிறப்பு, பங்குனி மாத சங்கராந்தி. பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. நேற்றோடு மாசி மாதம் நிறைவு பெற்றது. 15/3/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று சொல்லுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சுபகாரியங்களை சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இன்று மாதப்பிறப்பு, பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இந்த பங்குனி மாதத்திலே இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு. பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரம். சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் இந்த பங்குனி மாதம். ஆனால் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. பங்குனி உத்தரம் சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், தீர்த்த உற்சவங்கள் என்று சிறப்பாக நடைபெறும். அதுபோல் இந்த பங்குனி மாதத்திலே இந்த வாரங்களுக்கு ஒரு சிறப்பு. பங்குனி மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமைகள், பங்குனி திங்கள், கண்ணகம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு என்று அந்த சிறுதெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு என்று அது முன்னைய காலத்திலே இருந்து இந்த யாழ்ப்பாணத்திலே மட்டுவில் என்கின்ற பதியிலே பன்றி தளர்ச்சி என்கின்ற க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டுள்ள கண்ணகி அம்பாளுடைய ஆலயத்திலே கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பங்குனி உத்தரத்திலே, அந்த காலத்திலே 55 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது தந்தையாரோடு சென்று அங்கு சங்காபிஷேகம் நடைபெறும். 108 சங்காபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற்று விசேஷ திரவிய அபிஷேகங்கள், 108 இளைஞாலய அபிஷேகங்கள், பொங்கல், மடை பரவல், கஞ்சி காய்ச்சுதல் என்று பெரிய சிறப்பாக அந்த காலத்திலே அது ஒரு சிறப்பாக இருந்தது. இப்பொழுது ஆலயம் வளர்ச்சி அடைந்து பன்னித்தளர்ச்சி கண்ணகம்பாள் ஆலயம் மிக பெரிய அளவிலே இப்பொழுது அந்த ஆலயம் வளர்ந்திருக்கிறது. அவ்வாறு அந்த சிறப்பான இந்த பங்குனி மாதத்து திங்கட்கிழமைகளிலே இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் அந்த பங்குனி திங்களிலே கஞ்சி வார்ப்பது, வேப்பிலை கஞ்சி அங்கே அம்பாளுக்கு ஒரு சிறப்பானதாகவும் பல்வேறு சிறப்புக்கூடியதாகிய இந்த பங்குனி மாதத்திலே இந்த பங்குனி திங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அதேபோல் பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு கூடியதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு நாம் இறை வழிபாடுகளையும் செய்வதோடு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்நிலைக்கு கொண்டு வந்து நமக்கும் திருமணத்தை செய்து வைத்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு வயதானவுடனே அவர்களை புறந்தள்ளக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது. அவர்களோடு அன்பாக உறவாடுங்கள். வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். தினமும் காலையிலே ஆலயங்களில் சென்று வழிபட்டால்தான் இறையல் கிடைக்கும் என்பதல்ல. நீங்கள் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். இறைவன் நீங்கள் இருக்கும் இடம் தேடி இறங்கி வந்து உங்களுக்கு ஆசி பண்ணுவான். அப்பா அம்மா தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முதல் தெய்வம். அப்பா அம்மாவை மதிக்காமல் அப்பா அம்மை கனவுக்கு
கணக்கெடுக்காமல், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல், ஊரில் போய் பேருக்கு புகழுக்காக கோயிலில் போய் 500 பேருக்கு அன்னதானம் போட்டேன், பெத்த தாய் தகப்பனுக்கு ஒருபடி சோறு ஒழுங்காக கூட முடியலை, நீ 1000 பேர் என்ன 50,000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் இறைவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். எனவே நல்ல மனதோடு பெற்றோர்களை பராமரியுங்கள், கண்கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள், வேண்டிய காலத்திலே ஆறுதல் கொடுங்கள். அகதி முகாமில் கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள், முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடாதீர்கள், காப்பகத்திலே சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு காப்பாக இருந்து, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொரு வீடும் காப்பகமாக இருந்து அவர்களை பாதுகாருங்கள். இறைவர்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 11ஆம் நாள். இன்றைய நாளிலே இறை வார்த்தை எமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இயேசு கூறுகின்றார், போதித்தார், உங்களுடைய சட்டம் சொல்லுகின்றது அன்பர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களுக்கு எதிரானவர்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று. ஆனால் நான் ஒரு புதிய கட்டளையை தருகின்றேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களுக்கு தீமை செய்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று. அதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுடைய விண்ணக தந்தை நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் கதிரவனை உதிக்கச் செய்கின்றார். நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும், அவ்வாறு நேர்மையாளர்கள் மீதும் நேர்மையற்றவர்கள் மீதும் மழை பொழிய செய்கின்றார். எல்லோருக்கும் எல்லாமாக கொடுக்கின்றார். ஒருவர் நல்லவராக இருக்கின்றார் என்பதற்காக அல்ல, ஒருவர் கெட்டவராக இருக்கின்றார் என்பதற்காக அல்ல. இந்த கடவுள் நல்லவராக இருப்பதனாலே அவர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார், எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆகையினாலே இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த மேன்மையான உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், இயற்கையாகவே நாங்கள் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவரிலே எங்களுக்கு ஒரு பாசம், ஒரு பற்று எழலாம். அவருடைய நல்ல மதிப்பீடுகளை, அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அவருடைய இருக்கின்ற ஆளுமையிலே இருக்கின்ற நல்ல குணங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் கவரப்படலாம். அதனால் அன்பு செய்வது சுலபமாக இருக்கலாம். இன்னும் சிலருடைய நடத்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த நடத்தை எங்களை குழப்புகின்றதாக இருக்கும், அல்லது அது எங்களுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைக்கும் எங்களுடைய விருப்புக்கும் அது ஒவ்வாறதாக இருக்கும். இந்த வேளையிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம் என்றால், எங்களுடைய விண்ணக தந்தை எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கின்ற ஒரு தாராள மனம் படைத்த ஒரு தந்தை என்பதை உணர்ந்தோம் என்றால், அந்த இயல்பை எங்களிலே படிப்படியாக வளர்க்க முயற்சிப்போம். குறிப்பாக எங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள், எங்களுக்கு தீமை செய்கின்றவர்களை எப்படி எங்களுடைய மனத்திலே நாங்கள் ஒரு மனித ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது மிகவும் கேள்விக்குரிய ஒரு விடயமாகும். இருப்பினும் இயேசு எங்களுக்கு சொல்லி தருகின்றது, வேறு யாரையும் முன்மாதிரியாக உதாரணமாக வைக்காமல் இந்த விண்ணக தந்தையை பற்றித்தான் பேசுகின்றார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் போதனையும் அவருடைய செயலும் அவருடைய நடத்தையும் இந்த விண்ணகத்திலே இருக்கின்ற தந்தை அன்பே உருவானவர் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இந்த அன்பினுடைய வெளிப்பாடு குறிப்பாக எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களையும் தீமையானவர்களையும் தீமை செய்கின்றவர்களையும் எங்களுடைய எதிரிகளையும் நாங்கள் அன்பு செய்வதற்கு முயற்சிப்போம். அவர்கள் எதிரிகளாக இருக்கட்டும், ஆனால் என்னை அவர்கள் ஒரு எதிர்மறையான ரீதியாக மாற்றக்கூடாது. என்னுடைய நல்ல வாழ்க்கையை அவர்கள் தீண்டக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறதற்கு கற்றுக்கொண்டால் அதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்வினுடைய முதிர்ச்சியாகும். அத்தகைய ஒரு வாழ்வை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கு தேவையான அருள் வளங்களை இந்த நல்ல நாளிலே கேட்டு நிற்போமாக. ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.